ஸோ ஜியோஃபன் வில்லேஜ். ஸோ வாங்க. இங்கே எப்படின்னா டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து ப்ரைவேட் வண்டி வந்து மேலே விடுறாங்க. ஆனால் கீழே வந்து ஒரு இடம் இருக்குது. அங்கே நீங்கள் அப்படி குரூப்போட ஒரு கோச்சில் வந்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து மாற்றி இங்கே வந்து கவர்மெண்ட் கோச்சில் வரணும். ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸுனால் நம்ம ஊர் பஸ் மாதிரி இல்லை, ரொம்ப அட்டகாசமாக ப்ரைவேட் பஸ்ஸை விட சூப்பராக ஏர் கண்டிஷன் பஸ். ஸோ இவங்கெல்லாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி கீழே இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த கவர்மெண்ட் பஸ். பாருங்க எவ்வளோ சூப்பர். ஸோ நம்ம வந்து இப்போது வியூ பாயிண்ட் போகிறோம். வாவ், சான்ஸே இல்லை. எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ அந்த ஜியோ பார்க் போனோம் இல்லையா, அதை தான் இந்த ஏரியா. இங்கேருந்தான் நம்ம ஜியோ பார்க் பார்த்துட்டு இப்போது மலை மேலேயே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வீடு மாதிரி இருக்குங்க இல்லையா, அது வீடு இல்லை, அது எல்லாமே வந்து இட்ஸ் அ கிரேவியார்ட். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வீடு இல்லைங்க. மேலே வந்து சடனாக டைஃபோன் மாதிரி வந்துருச்சு. அங்கே பாருங்கள், எல்லாம் ஒரு காற்று, முடியல, நிற்கவே முடியல, மழைலாம் பறக்குது. பாருங்கள், சடனாக மழை வந்துருச்சு. பாருங்க, கொய்யா வந்து இங்கே எவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து இந்த ப்ளம் பவுடர், இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரெடிஷ்னலாக கொடுக்குறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஹோட்டல்லையும் ட்ரை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம ஊரில் வேர்க்கடலை கடலை பாருங்கள், ஆனால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்மளும் ஒன்று வாங்கிட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. சாப்பிட்டு பார்த்தேன், ஃப்ரீ சாம்பிள்லாம் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம இப்போ லோக்கல் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய மஷ்ரூம்னு. கேரி வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய லோக்கல் திங்ஸ்லாம் இங்கே கிடைக்குது. டீ, காஃபி, செவரியன்ஸ், ஐஸ்கிரீம், லோக்கல் ஃபுட், இது எல்லாமே இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ ஜோஃபன் ஷாப்பிங் ஸ்ட்ரீட். ஸோ நிறைய லோக்கல் ஐட்டம்ஸ். ஸோ நம்மளும் வேர்க்கடலை பர்ஃபி, கொய்யா வாங்கியிருக்கோம். அப்புறமா என் பொண்ணுக்கு ஸ்ட்ராபெரி பிஸ்கெட்ஸ் வாங்கியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்காது. நிறைய இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தைவான் வந்தீங்கன்னா ஜோஃபன் ஸ்ட்ரீட்டை மறக்காமல் விசிட் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. 100% ஒர்க். ஸோ இந்த மார்க்கெட் கீழே இறங்குறோம், எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த லைட்டு இதெல்லாம் நைட்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்குமா, ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக லைட்டாக போய் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். பட் இதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக கீழே இறங்கிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மழை வந்துன்னே இருக்குங்க, ஆனால் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ். அப்புறம் படியெல்லாம் நீட்டாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய மார்க்கெட், எவ்வளோ கூட்டம் வந்தாலும் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து ஷன்பிங் தேட்டர். ஸோ பழைய காலத்தில் பாருங்கள் இப்படி தான் இந்த கடைங்கள்லாம் இருந்ததா. இந்த தேட்டருக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, ஸோ அதுக்கு பாருங்கள். ஸோ இங்கே அந்த ட்ரெடிஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் தான் நடக்குமா. ஓ அப்புறம் பழைய காலத்து தேட்டர் தைவானில் எப்படி இருக்குன்னு, வெரி நைஸ். இது ஏதோ படம் போயிட்டுருக்கு. இது அந்த பழைய காலத்து கேமரா, இதை வச்சு தான் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த தேட்ரு. இது பாருங்கள், சூப்பராக எல்லா விஷயமும் ப்ரிசர்வ் பண்ணி செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் தைவானீஸ் ட்ரெஸ் தான். ஸோ இது வந்து சைனீஸ் இல்லை, இட்ஸ் அ தைவானீஸ் ட்ரெஸ். இப்போ அந்த இப்படி தான் இருக்கும். இப்போ யாரும் இது மாதிரி போடுறதில்ல, பட் இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்குது. காலத்தில் வந்து இந்த மாதிரி இந்த கொம்பு இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்களாம். இது மாதிரி பசங்க வந்து ஸ்ட்ரீட்டில் சுற்றுவாங்களாம், இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சிட்டியை வந்து சிட்டி ஆஃப் சேட்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கோல்ட் மைன்ஸ் வந்து பண்ணுற டைமில் வந்து இங்கே மக்கள்லாம் ரொம்ப ஏழையாக இருந்திருக்காங்க. அவங்க வேலையும் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே ஒரு தைவானீஸ் வந்து ஒரு டைரக்டர் மூவி ஷூட் பண்ணதுனால இந்த ஏரியா பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. ஸோ தைவான் வந்தால் கண்டிப்பாக இங்கே வாங்க, நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க.